வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியர் அருடைய கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன். இந்த தெய்வீக பகுதி 212 6 தக்ஷகாண்டம் 14 கயமுகன் உற்பத்தி பருவம் திருவிருத்தங்கள் 1 முதல் 60 வரை உள்ள திருவிருத்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன். வணக்கம். முரளியார்கள் சீனிவாசன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளிமலனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் தக்ஷகாண்டம் கயமுகன் உற்பத்தி படலம். பாகசாதனன் தொல்லை நாள் வானவப்படையோடேகியே அசுரக்கிரை தன்னை வென்றிகளில் வாகை சூடியே விஞ்சையர் முதலினோர் வாழ்த்த போகமார்த்தரும் உலகிடை மீண்டு போய் புகுந்தான். பொன்னகர்கிரை போதலும் பொறாமையில் புழுங்கி வன்னி உற்றிடும் அலங்கள் போலுள நனிவாடி வெண்ணளித்திடும் அவுணர்த்தம் கோமகன் வினையேற்கு என் இனி செயல் என பெரிதுண்ணியே இணைந்தான். பெருவரும்படி மலைந்திடும் அமரர்பான் மேவி பொருது வென்றி கொண்டெனக்கும் அப்பெரும் புகழ் புனைய ஒருவரெங்குலத்தில்லை கொலோவென உரையா குருவிருந்துழி அணுகியே வணங்கினன் கொடியோ. பொற்றையின் சிறை தடிந்தவன் சுரரொடும் போர் மேல் உற்ற காலையில் படையுடன் யான் பொருதுடைந்து மற்றவர்க்கு வெண்ணளித்தனன் நம் பெருமரபில் கொற்ற வீரர்கள் யாவரும் முடிந்தனர் கூற்றால். கழிய மாசினை அடைந்தனம் இன்னலே கரையாம் பழிகொள் வேலையில் அழுந்தினம் உடைந்திடு பகைவர்க்கு அழிவும் உற்றனம் பெரும் திரள் அற்றனம் அவுணர் பொழியும் எல்லை வந்தெய்தியதோ திவன் உரைத்தே. சிறுவராயினோர் பெருமையிற் பிழைப்பரேல் தெருட்டி உறுதி பற்பல கொளுத்தி மற்றவர் தமை உயர்ந்த நெறியின் நாக்குதல் குறவர்த்தம் கடனது நீயே அறுதியாதலின் உய்யுமார் உரைத்தி என்று அறைந்தான். உரைத்த வாசகம் கேட்டலும் மன்னனி உளத்தில் பருத்த முற்றிடல் என்னவே தேற்றி மேல் வருவ கருத்தில் உன்னினன் தெரிதலும் வெதும்பிய காயத்தரைத்த சாந்தினை அப்பினன் போல ஒன்றறைந்தான். ஆதியம் பரமந்தாளே அடைத்தரு புனிதன் தொல்லை வேதிய தலைவனான விரிஞ்சன் மெய்யுணர்வில் பூத்த காதலன் புலன்களாய பகைஞரை கடந்த காட்சி மாதவ முனிவர்க்கு ஈசன் வசிட்ட நின்றுரைக்கும் வள்ளல். அன்னவன் மரபின் வந்தோன் அறிஞர்க்கும் அறிஞன் மேலாய் மன்னிய நெறிக்கண் நின்றோன் மாகதன் என்னும் பேரோன். புன்னருமறைகள் யாவும் உணர்ந்தவன் உயர்ந்த வீடு தன்னை இங்கடைவன் எண்ணாத்தவன் தனை இயற்றல் உற்றான். ஆயவன் தன் பாலின்றோர் அசுர கன்னிகையை தேற்றி ஏயினை எண்ணின் அந்நாள் எய்தியே அவன் தன்னோடு மேயின காலை ஆங்கோர் வேழ மாமுகத்தன் உங்கள் நாயகனாகத் தோன்றி நற்றவம் புரிவன் அன்றே. நற்றவம் புரிதல் காணா நன்னலர் புறங்கள் மூன்றும் செற்றவன் மேவி மேலாம் செல்வமும் திரளும் நல்க மற்றவன் வானோர் தொல் சீர் மாற்றிய உலகும் ஆளும் கொற்றவனாவன் என்று கூறினான் குறவனானோன். அவ்வுரை கேட்டலோடும் அடித்துணை இறைஞ்சி இது செவ்விது எந்தாய் செய்வல் நீ பணித்ததென்ன எவ்வமில் புகரும் மற்றே இயற்றிய சென்னோ என்ன
மைவரை அணையமேனி மன்னவன் கடிது மீண்டான். மீண்டு தன் இருக்கை எய்தி விபுதை என்றொருத்தி அன்னாள் காண்தகும் எழிலின் மிக்க கன்னிதன் குலத்தில் வந்தாள். பூண்டகு நாணினோடும் பொருந்தினள் அவளை எய்தி நீண்டொரு மொழி கேட்டு அன்னாய் என் இடர் தீர்த்தி என்றான். மன்னவர் மன்னன் கூறும் மாற்றமங்கதனை கேளா கன்னிகையாகி நின்ற காமருவல்லி அன்னாள் நின்னடி தொண்டு செய்யும் நிருதர்த்தம் குலத்து வந்தேன் என் உனக்கு இயற்றும் செய்கை செய்தனை இசைத்தி என்றாள். உரையனலோடு மன்னன் உன் குலத்தோரை விண்ணோர் குருதுவென் கண்டு மீண்டு போனதை அரிதி அன்றே. மறுவரும் குழலாய் போரில் வானவர் தம்மை வெல்ல ஒருவரும் இல்லை நின்னால் உற்றிட வேண்டும் கண்டாய். ஆங்கதற்கேது கேட்டி அம்பொன்மால் வரைத்தெனாது பாங்கரில் அரிய நோன்பு பயிலுமாகதன் பால் சென்று நீங்கள் செல்லாது பன்னாள் நினைவறிந்தொழுகிக் காலம் தீங்கர நாடி அன்னான் செய்தவம் சிதைத்து சேருதி என்னின் அங்கோர் சிறுவனின் இடத்தில் தோன்றி பாருலகனைத்தும் மேலாம் பதங்களும் வலிதில் கொண்டு வீரரில் வீரனாகி வெம்பகை வீட்டியங்கள் ஆரஞர் துடைக்கும் அன்னாய் அன்னவாறு அமைதி என்றான். வேந்தனதுரையை கேட்ட விபுதயம் முனிவன் தன்பால் கோந்துனதெண்ணமுற்ற புதல்வனை அளித்து மீழ்வல் ஏந்தல் நீ இரங்கல் என்றே ஏகினள் இறைவன் வானோர் மாய்ந்தனர் இனி என்றுண்ணி மகிழ்ச்சியோடு இருந்தான் அங்கண். ஏகிய அசுரகன்னியே மமால் வரையின் சார் போய் மாகதன் பால் சென்றன் நான் மாதவத்திரத்தை நோக்கி ஆ கொடிதிவனே அல்லாதார் இது புரியும் நீரார் மோகமிங்கிவனை யாக்கி முயங்குவது எவ்வாறு என்றாள். நேமிகள் அனைத்தும் ஆரணி வந்தழும் படவை தன்னை மாமுகில் மாற்றவே வல்லதென்னில் காமவேலெடுத்த செய்ய கணையலாம் ஒருங்கு சென்றி தோமில் சீர்முனியை வாட்டி துறவையும் மாற்றும் என்றாள். வானுயர்த்தவத்தின் நிற்கும் மாகதன் யானே அல்ல மேனகை வரினும் நோக்கான் விண்ணவர் பகைஞர் தங்கள் கோலிஸ்துணரான் போலும் குறுகினி புணர்தி என்றால் நான் அதற்கிசைந்தவாறும் நன்றென நகைத்து நின்றாள். போந்தனென் மீண்டும் என் நிற்போற்றலற்குடைந்து சோறும் வேந்தனென் உற்றாய் என்று மீளவும் விடுப்பனம்மா ஏய்ந்த நேயத்தில் என்பால் எய்தி மற்றிவனே எற்கு காந்தனேயாக நோற்று காலமும் பார்ப்பன் என்றாள். என்றிவை உன்னி உற்றோர்க்கினிதருள் புரியும் வெள்ளி குன்றுரை பெருமான் செய்ய குறை கழல் கருத்துட்கொண்டு வந்திரல் நோன்பின் மிக்கமாகத முனிவன் நேரா நின்றரும் தவத்தை ஆத்த நெடும் பகல் கழிந்தது அன்றே. மாது செய்தவத்தினாலும் வரன்முறை வழாத ஊழின் ஏதுவினாலும் அங்கண் இருங்களிற்றொருத்தல் ஒன்று காதலம் பிடியினோடு கலந்துடன் புணரக் காணும் ஆதரம் பெருகப்பல் கால் நோக்கினன் அருந்தவத்தோன். மறந்தனன் மனுவின் செய்கை மனப்படு பொருளை வாழா துறந்தனன் காமம் என்னும் சூழ்வலை பட்டு சோர்வுற்று இறந்தனன் போல மாழ்கி இன்னுயிர் சுமந்தான் என்று பிறந்தனன் இணைய கூட்டம் பெற்றிடுவேனேல் என்றான். என்றிது புகன்று முன் செய்தவக்குறைக்கிறங்கி என்றும் நின்றது பழியே ஏனும்
நீடு நேர்காமச்சூர் நோய் தின்றுயிர் செகுக்கும் அந்தோ செய்வதிங்கெவனோ என்னா வென்றிகொள் முனிவன் தானும் மனத்தொடு வினவல் உற்றான். தீவிடம் தலை கொண்டாங்கே தெருதரு காமச் செந்தி ஓய்வது சிறிதும் இன்றி உள்ளுயிர் அலைக்கும் வேலை யாவதன் இருக்கின் இன்னும் மரும் தவம் கூடும் மாவி போவதிற்பயன் யாதென்னா புணர்ச்சி மேல் குந்தி கொண்டான். போவதற்கெண்ணும் போதில் பொருவில் சீரசுரர்க்கெல்லாம் காவலின் ஏவல் போற்றும் கன்னிகை முனிவன் காமத் தோய்வதும் பிறவும் எல்லாம் ஒருங்குடன் நோக்கி எண்ணம் யாவதும் முடிந்ததென்னா எல்லையில் மகிழ்ச்சி பெற்றாள். ஈங்கிது காலமாகும் இடனுமாம் இதற்கு வேறு தீங்கிலை இணைய கூட்டம் செய்தவன் செய்ததென்னா வாங்கிய நுதலினாலும் வல்விரைந்தெழுந்து தூயோன் பாங்கரின் அணுகிப் பொற்றாள் பணிந்தனள் பரிவு கூற. மின்னிடை பணிந்து நிற்ப மெய்யுறுப்பனைத்தும் நோக்கி பின்னரும் மால்மீ கொள்ள பித்தரின் மயங்கா நின்று கன்னியும் என்னை வெகும் காந்தருவத்தினாலும் இன்னவளாயின் நன்றோ என்னுயிர் உய்யும் என்னா. கருத்திடை உன்னியார் நீ கன்னியோ என்னலோடும் அருத்திகொள் முனியை நோக்கி அன்னதாம் என்ன நம்பால் வரத்தகும் கருமம் என் கொல் வல்லையில் இயம்புகின்றான். விரத்தரில் தலைவனாகி வீடு பெற்றுய நோற்றான். முருந்தெனும் முறுவலாளும் முனிவனி கணவனாக இருந்தவம் புரிந்தேன் பன்னாளின்றது முடிவதாக பொருந்தினன் ஈண்டு நின்னை புல்லிய வந்தேன் என்ன வருந்துராதமுதம் பெற்ற மாக்கள் போல் மகிழ்ச்சி உற்றான். என் பெரும் தவமும் பன்னாளென் பொருட்டாக நோற்ற நின் பெரும் தவமும் அன்றோ நின்னுடன் என்னை ஈண்டே அன்புறக் கூட்டிற்றம்மாடு களிரென்ன புல்லி இன்புற வேண்டும் நீயும் இரும் பிடியாதி என்ன. மெல்லியல் தானும் அங்குவோர் வெம்பிடியாகித் தோன்றி எல்லையில் காதல் பின்னும் ஈதலும் முனிவன் தானும் மல்லலம் களிறு அதாகி வான்புயர் புழைக்கை நீட்டி புல்லினன் ஊற்றம் தானே புணர்ச்சியில் சிறந்தது அன்றே. நையுறு உள்ளமாதி நான்மையும் பொறியில் நண்ணி ஐய ஒரு புலனோரைந்தும் மாவியின் ஒருங்க அந்நாள் மெய்யுறு புணர்ச்சித்து ஆய வேட்கையின் மேவல் உற்று செய்யுறு காமம் முற்றி தீர்ந்திடும் காலை தன்னில் அயன் முதல் தலைவர் வானத்து அமர்த்தரு புலவராற்றும் செயல்முறை கடன்கள் யாவும் சிந்தினன் சிதைக்கும் வண்ணம் வயமுகத்து அடவு கொண்ட வயிர்த்திடு மறுப்பின்னால் வாய் கயமுகத்து அவுணனா அங்கே கதும் என உதயம் செய்தான். பற்றிய பலகை ஒள்வாள் விதித்தனன் பறவை ஞாலம் சுற்றினன் வரைகள் யாவும் துகள்படத் துணைத்தாள் உந்தி எற்றினன் ஒரும் ஏறு அஞ்ச இரட்டினன் உலகமெல்லாம் செற்றிடும் கடுபதி என்ன திரிந்தனன் சீற்றம் மிக்கான். அன்னது ஓர் பிடிவு ரோமம் அளப்பு இல அவற்றில்லாங்கே மின்னிலங்கு எயிற்று பேழ்வாய் விளங்கு எழில் செக்கர் வாய்ந்த சென்னியம் குடுமி வீரர் தெழித்தெழி செம்கை தன்னில் துன்யிரும் படைகளோடும் தோன்றினர் தொகையில்லான்றோர். இன்னவரோடு கூடி பமுகத்தவுணன் நாற்ப தன்னையும் பயந்தோன் தானும் தளர்ந்தனர் இரியல் போகி முன்னுறும் உருவம் கொள்ள முனிவரன் உணர்வு தோன்ற உன்னி நின்று இறங்கி ஏங்கி ஊழ்முறை நினைந்து நைந்தான். மாயமாம் காமம் என்னும் வலை இடைப்பட்டு நீங்கும் தூயவன் முன்னம் நின்ற தோகையை சுழித்து நோக்கி
நீ எவர் குலத்தில் வந்தாய் நினைந்தது என் கழறுக என்ன சேயிழை மரபும் வந்த செய்கையும் உணர்த்தி நின்றாள் வரன்முறை உணர்தலோடும் மாகத முனிவன் யானே தரணியில் உயிர்களான சராசரம் தனக்கு மேலான் சுரகுலம் தனக்கும் இன்றே துன்புறுவித்தேன் என்னா எரியுறு தளிர் போல் வாடி இன்னலங்கடலுள் பட்டான் சில பொழுது இறங்கித் தேறிச் சேயிழை மடந்தை நும்கோன் மெலிவு நின் எண்ணம் தானும் வீடு பெற்று உய்யான் முன் பல பகல் புரிந்த நோன்பும் பாருலகு அனைத்தும் வானோர் உலகமும் முடிந்தவே நீ ஒல்லையில் போதி என்றான் போதி நீ என்னலோடும் பொன்னடி வணங்கிச் சென்று தாதுலாம் தெரியலாகத் தைத்தியற்கு இறைபால் எய்தி ஈதலாம் உரைத்தலோடும் எல்லையின் மகிழ்ச்சியாகி காதல் கூர்த்தபனன் காணும் காலையம் கமலம் போன்றான் தாங்காரும் உவகையோடும் தானவர்க்கு அரசன் நன்ன ஈங்குறு முனிவன் முன்போல் இனிது நோன்பு ஏற்ற போனான் ஆங்கு அவன் உதித்த மைந்தரனை வரும் முதல்வன் தன்னோடு ஓங்கலின் குலங்கள் மேருவுடன் நடந்ததென்ன சென்றார் சீற்றம் கொள் தரு கண்ணாகம் ஒரு வழி திரண்டதென்ன கூற்றம் பல்லுருவு கொண்டு குலாய கொட்பென்ன ஊழி காற்றெங்கும் பரவிற்றென்ன கடலிடை பிறந்த நஞ்சம் கூற்றம் கொண்டு உலாயதென்ன உலகெல்லாம் திரி தந்துற்றார் மலையினை பொடிப்பர் ஏனை மண்ணினை மறிப்பர் வாரி அலையினை குடிப்பர் கையால் ஆறுயிர் தொகையை அள்ளி உலையினை பொருவு பிழ்வாய் ஓச்சுவர் பருதியோடு நிலையினை தடுப்பர் சேடன் நெளிதரப் பெயர்வர் மாதோ தக்கதோர் அவுணரோடும் தந்தி மாமுகத்து வீரன் திக்கலாம் உலவித் எல்லா தேயமும் ஒருங்கே சென்று மக்களே ஆதியான மண்ணுயிர் வாரி நுங்கி தொக்கதோர் செந்நீர் மாந்தி துண்ணெனத் திரியும் அன்றே அத்திரம்பைகள் தோறும் மவுணரும் இறையும் ஏகி கைத்துறும் உயிர்கள் யாவும் கவர்ந்தனர் மிசைந்தாராக பொய்த்தவர் வெறுக்கை என்ன போயின உயிர்கள் சால ஏய்த்தனர் முனிவர் தேவர் இறந்தது மறையின் நீதி முகரிமை அடைந்தவன் தோன் முகத்தவன் அவுணரோடும் அகலிடமிசையே இவ்வாறு அமர்தலும் மனைய தன்மை தகுவர்கள் முதல்வன் போர்ந்து தமது தொல்குறவனான புகரினை விடுவான் நான் போந்திவை புகழல் உற்றான் ஒள்ளியது ஆகியவும் குலத்துற்றுள மள்ளர் யார்க்கும் ஓர்வான் குருவாயினேன் தெள்ளு பன்மறை திட்பமும் தேர்ந்துளேன் வெள்ளி என்பது ஓர் மேதகு பேரினேன் உன் குலத்துக்கு ஒரு முதலாகிய சிங்க மன்ன திரளினன் பொய்த்திட இங்கு நின் புடை எய்தினன் மேல் நெறி தங்கு நல் நயம் சாற்றுதற்கே என்றான் குரவனாகி குறுகிய சல்லியன் பறிவொடிது பகர்தலும் மாங்கவன் திருவடி துணை சென்று வணங்கியே கரிமுகத்தன் கழறுதல் மேயினான் 20 இன்றிய எம் குலத்தோர்க்கெல்லாம் அறிவனி அருளால் அடியேற்கு இவன் உறுதி கூறுகின்றாய் இதன் பூங்கினி பெறுவது ஒன்று உளதே எனப் பேசினான் அந்த வேலைய உணர்கள் யாவரும் சிந்தை மேல் கொண்ட தீதினை நீத்திடா எந்த யார்த்தம் குறவர் இவர் என வந்து பார்கவன் தாளில் வணங்கினார் சீதவான் முகில் கோள் எனும் செவ்வியோனாதி தன்னருளால் அவுணர்கிரை போதகன் முகம் நோக்கிப் பொருவிலா போதி மாண்பின் இவை உரைக்கின்றனன் நீ உயர்த்தவத்தை ஆற்றாய் விமலனை உணராய் ஒல்லார் மாயமும் திரளும் சீரும் வன்மையும் சிறிதும் தேராய்
ஏய இவ்வுடலம் நில்லாது என்பதும் கருதாய் வாழா போயின பல்நாள் என் நீ புரிந்தனை புந்தி இல்லாய் முப்பகை கடந்து மற்றை முரட்பகை முடித்திட்டு ஐம்பான் மெய்ப்பகை கடந்து நோற்று விழுத்தகும் ஆற்றல் பெற்று துப்பகை தொண்டை செவ்வாய் சூரொடு புணரும்பான் ஆட்டப்பகை கடந்து தொல்சீர் அடைந்திலை போலும் அன்றே இம்மையில் இன்பம் தன்னை புகழடும் இழத்தி மேலே அம்மையில் இன்பம் தானும் அகன்றனை போலும் அன்றே உம்மையும் இன்பம் என்பது உத்திலை எண்ணில் பின்னை எம்மையில் இன்பம் துய்க்க இசைந்து நீ இருக்கின்றாயால் ஆக்கமும் திரளும் சீரும் ஆயுவும் நலனும் மேலாம் ஊக்கமும் வீடும் எல்லாம் தவத்தினது ஊற்றம் அன்றோ நோக்கு உறும் இந்நாள் காரும் நோக்கலாது இணையை எல்லாம் போக்குவது என்னை கொல்லோ புகழுதீகளும் வேலோய் ஆற்றிடு தர்மம் நெஞ்சை அரும் பெறல் மகவும் சீர்த்தி ஏற்றிடு கொற்றமாற்றல் இருநிதி பெருமை இன்பம் நோற்றிடு விரதம் சீலம் நுவலரும் போதம் யாவும் கூற்றுவன் கூவும் யான்று குறித்திடிற்கூடுமோதான். மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளிமலனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.